வாங்க ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டுருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு, ஹீரோயின் ஹீரோவ நினைச்சு ரொம்ப சரக்கடிக்கிறத பார்த்தா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து போய் பாட்டு பாடிட்டுருக்கா. ஃபேங் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு பாடுனா கண்டிப்பா என்னுடைய ரூக்ஷியானுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள வந்து வந்து அவனோட ஆள தூக்கிட்டு போவையில ரூக்ஷியான் வந்து கேட்குறான், எங்கடா அவ உள்ள தானடா இருக்கா? அப்படின்னு சொன்னோனே கேட்க ஒரே ஷாக்கு. "உனக்கு தெரியுமா? இந்த பாட்டு பாடுனா அவன் என்னை தேடி வருவான். என் மேல அவனுக்கு அவ்ளோ லவ்வு. இந்த பாட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. நாங்க ஸ்கூல்லலாம் இந்த பாட்டு தான் பாடிட்டுருப்போம். உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி போதையில உளறிட்டுருக்கா. "இந்தா வந்துட்டா என் செல்லக்குட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிச்சிட்டுருக்கா. அங்க பார்த்தா ரூக்ஷியான் நிஜமாலே வந்துட்டா. இவ போதையில இருக்கனால அவளுக்கு தெரியல. இங்க ரூக்ஷியான் மெதுவா நகண்டு வரையில, இத பார்த்த ஃபேங்குக்கு ஒரே ஆச்சரியம். "இவன் எப்புட்றா வந்தான்?" அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் பக்கத்துல போய் நம்ம ஹீரோக்கு கிஸ் குடுத்துடுறாங்க. ஏன்னா, அவங்களோட ஃபீலிங்ஸ வந்து அடக்கவே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஃபேங் சொல்றான், "இப்போதைக்கு இவள கூட்டிட்டு போ. எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு இவன் எப்படி வந்தான்? இதெல்லாம் வந்து பேச வேணாம் அப்படின்ற மாரி ஃபேங் சொல்லவும், "சரிடா மச்சான்" அப்படின்னு சொல்லையில ஃபேங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டே இருக்கையில, "நீ தானா? என்னால நம்பவே முடியல. நீ தான் பொய் சொல்றவனாச்சே. என்னை ஏமாத்திட்டு போயிருவியே" அப்படின்னு சொல்றப்போ, "நிஜமாலே நான் தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த ரெட் ரோஸ் வாங்கி குடு" அப்படின்னு சொன்னோனே ரெட் ரோஸ் வாங்கி குடுக்குறான். "இவனுக்கு ஒண்ணு தெரியுமா? ரெட் ரோஸ் வாங்கி குடுத்தா யாருமே பிரிய மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்பாங்களாம்." அப்படின்னு இவ சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து "எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த கனவு எனக்கு வந்து சீக்கிரம் கலைஞ்சிடக்கூடாது. இந்த கனவு நினைவாவே எனக்கு இருக்கணும்." அப்படின்னு சொல்லையில, "நிஜமாலே நான் உன் கூட தான் இருக்கேன். நான் எங்கேயும் போமாட்டேன்." அப்படின்றத ஹீரோ சொல்றான். காலையில என் ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிக்கிறா. ஏதோ கனவுல பார்த்த ரோஸ் என்னடா ரியல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கையில, அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா நம்மளுடைய குடுமி ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி, "அடியே கொஞ்சம் ஃபோன பாருடி" அப்படின்னு சொல்லையில, ஃபோன பார்த்தா நம்ம ஹீரோவ பத்தின நியூஸ் தான் போகுது. அவன் பெரிய ஆக்டர் ஆயிட்டான். அவன் ஒரு பெரிய ஃபேமஸான ட்ராமால நடிக்க போறான் அப்படின்னு சொல்லையில தான் வந்து இங்க ஒரு ட்ராமாக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கான். அது வேறு எந்த ட்ராமாவும் கிடையாது. நம்ம ஹீரோயின் எடுக்கிற அதே ட்ராமாக்கு தான் இவன் ஹீரோவா நடிக்கிறான். அப்ப சொல்றான், இந்த ட்ராமால நடிக்கிறத நினச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில ஒரு ஆளுக்கு நான் பொய்யா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அத நினச்சு வருத்தப்படுறேன். அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லையில அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு தான் ஹீரோ வந்திருக்கான். இத ஹீரோயின் கவனிக்கல. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. அம்மா சொல்றாங்க, "அவன்ட்ட கொஞ்சம் பேசுமா" அப்படின்ட்டு. "இவன்ட்ட பேசுறதா? இவன் மூஞ்சிய கூட பார்க்க பிடிக்கல. தயவு செய்து என் வீட்ட விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன தள்ளி விட்டு கதவ சாத்திர்றான். ஆனா ஹீரோ சொல்றான், "எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்க தான் இருப்பேன். நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறா. கரெக்டா போறான். "அட படுபாவி பயலே! இப்ப தானடா சொன்னேன். அதுக்குள்ள போறியே! உன் வாக்க நிறைவேத்தவே மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, நைட்டு ஃபுல்லா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கான். ஃபேங்குக்கு கால் பண்ணி ஹீரோயின் சொன்னோனே டக்குனு ஃபேங் வந்து அடிக்கிறான். "அறிவு கெட்டவனே! என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? உன்னால அவள சரியாவே பார்த்துக்க முடியாதா? நீ நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான்டா அவள உனக்காக நான் விட்டு குடுத்தேன். நீ அவள அழுக வச்சுட்ட" அப்படின்னு சொல்லையில, "சரிடா விட்றா மச்சான்" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஹீரோயினோட ட்ராமா ஹீரோ நடிக்கிறதுனால அவன் தான் ஹீரோயின ஸ்பாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல போவையில, "எதுக்குடா இப்படி பக்கத்து வரேன்னா, சீட் பெல்ட் போட தான் வரேன். நீ தான் நேத்து முத்தம்லாம் குடுத்தியேம்மா" அப்படின்னு சொல்லையில, "நான் தெரியாம குடுத்துட்டேன்." "என்னது? முத்தம் கூட தெரியாம குடுப்பாங்களா?" அப்படின்னு இவன் சொல்லிட்டுருக்கான். அது கூட ஹீரோயின், "ஐயய்யோ! ரொம்ப அசிங்கமா போச்சு" அப்படின்ற மாரி மூஞ்சிய வச்சுட்டுருக்கா. அப்போ வந்து சொல்றா ஹீரோயின், "இனிமே பின்னாடி வந்தேன்னா, இந்த ட்ராமாலேருந்து நான் வித்ட்ரா வாங்கிருவேன். இனிமே இந்த ட்ராமாக்கு நான் டைரக்டரா இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றப்ப, ஹீரோ சொல்றான், "சாரி நான் இனிமே வரமாட்டேன். இது உன்னோட உழைப்பு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து ஸ்கூல்லேருந்து உருவாக்குனது. அதனால வேண்டாம். நீயே பண்ணு. நான் இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் அவசர அவசரமா போறா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு ஹீரோ தான் கூட்டிட்டு போறான். அப்போ அப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன கேஸ் ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கையில அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு ஹீரோவ. "இந்த பாரு, என் பொண்ணு உனக்காக எவ்வளோ படிச்சான்றத பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அவ? ஏன்னா நீயும் அவளும் ஒரே அகாடமில சேரணும்னு சொல்லிட்டு. நான் போய் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டா, நானும் அவனும் ஒண்ணா தான் படிக்கணும்ப்பான்னு" சொன்னா. அதுக்கப்புறம் அவ மழை, வெயில், புயல் பார்க்காம கூட படிச்சா. அதில இடி சத்தம் தான் அவளுக்கு பயமாயிடுச்சு. அப்படின்னு கேட்கையில, ஹீரோ எனக்கு சாரி இனிமே உங்க பின்னாடி வரமாட்டேன். என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லையில மழை பெய்யுது. அப்ப ஹீரோயினுக்கு மழைனா பயம். இருந்தாலுமே வந்து ஹீரோக்காக வரா. "எங்க இருக்க ரூக்ஷியான்? இப்பயும் என்னை விட்டுட்டு போயிட்டியா தனியா? இதே உனக்கு வேலையான்னு" சொல்லையில ரூக்ஷியான் அங்கேருந்து ஓடி வந்து உடனே நம்ம ஹீரோயின ஹக் பண்றான். "இனிமே உன்னை எங்கேயுமே நான் விட்டுட்டு போமாட்டேன்" அப்படின்னு சொல்றான். "நீ எப்பயுமே இப்படிதான் பொய் சத்தியம் பண்ணி என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுற" அப்படின்னு சொல்றப்போ, "இந்த ஒரு தடவ நம்பு. இனிமே உயிரே போனாலும் உன்ன
விட்டு நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க வந்து ஃபேங்கையும், ஐஷுவையும் காமிக்கிறாங்க. ஐஷு திரும்ப ஃபேங் கூட மிங்கிள் ஆகலான்னு பார்க்குறா. ஆனா ஃபேங் வந்து விடுற மாரி இல்ல. "நீ உன் நாடகத்த நிப்பாட்டு. நீ உன் லைஃப பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வந்து ஹீரோ கண்லே தென்படல. இப்படி சொல்லிட்டா என் பின்னாடி சுத்த மாட்டானா? ஒரு சேட் கூட பண்ணல, மெசேஜ் கூட பண்ணல, என்ன பார்க்க கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு ஃபோனை போட்டு ஹீரோ கிளம்பிட்டான்னு சொல்ல, தட தெறிக்க ஹீரோயின் ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கையில, இந்தா இதை பாரு, இதை பார்த்தாவது அவனோட காதல் என்னன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்டைப்பட்டியை கொடுக்குறான். அதில் ஃபுல்லாக ஹீரோயினோட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ஹீரோயின் ஒவ்வொரு மொமெண்டம்லையும் ஹீரோ இருக்க தான் செஞ்சிருக்கான். அதை ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்கான். அவள் டிசி வாங்கையில், அதுக்கப்புறம் அவளுக்கு கோல்ட் காஃபின்னு ஒன்று ரோட்டில் போவையில் கொடுத்துருப்பான். அப்படி ஒவ்வொரு டைமாக அவளை மிஸ் பண்ணுற எல்லா டைமும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். இப்போ டக்குன்னு ஹீரோ வந்து நிற்கவும், என்னது இது திரும்ப நாடகமா, திரும்ப திரும்ப என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லல. ஹீரோவுக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இப்போ ஓகேவான்னு கேட்டுட்டு, நான் இப்போ கேட்குற ஒரு விஷயத்துக்கு நீ உண்மையை மட்டும் சொல்லணும், பொய் மட்டும் என்கிட்ட சொல்லிடக்கூடாது. எதுக்காக நீ இப்படிலாம் சொன்ன, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கையில, ஹீரோ அப்போ தான் சொல்கிறான், அவங்க அப்பா வந்து இது மாதிரி அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு பத்தாதுப்பா, வீடு விற்கணும், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில, நம்ம இங்கேருந்து வேறு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும், அம்மம்மா ஊருக்கு, அப்போ தான் அம்மாவையும் அவங்க பார்த்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருப்பான். ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்பலாம் ஹீரோயினோட கீ செயினை தான் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னால் அவன் பப்ளிக் எக்ஸாம் கெட்டு போதேப்பா, இதை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லல, அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துடுறாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னால் உன் பப்ளிக் எக்ஸாம் போச்சே, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு, அம்மா உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் ஆறுதல் பண்ணுறான். இப்படியே போனதில் ஹீரோ வந்து ஒரு வருஷம் எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டான். அப்பா வந்து சொல்கிறாரு, இப்போ நம்ம குடும்பம் கொஞ்சம் ஓரளவு ஓகே ஆகிடுச்சுப்பா, உனக்கு வேணும்னா பழைய ஸ்கூல்லே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லல. அவன் அப்போ தான் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருப்பான். ஹீரோயினை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட் போயிருப்பான். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து அவள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பா, வழி அனுப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூரமாக இருந்து பார்த்துட்டே இருக்கையில ஹீரோயினுக்கு யாரோ தன்னை பார்க்குற மாதிரி இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இது மாதிரி ருக்ஷியானை எத்தனை நாள் தான் நீ நினச்சிட்டு இருக்க போகிற, அவனை மறந்துட்டு வேறு ஏதாவது பையனை டேட்டிங் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ருக்ஷியானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா அவன் அந்தளவுக்கு அப்போ கஷ்டத்தில் இருந்திருப்பான். ரொம்ப ஏழ்மையாக ஏதோ கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அவன் படிப்பை பார்த்துருப்பான். ஒவ்வொரு இடமா ஆடிஷன் போகிறப்போ ஆள்லாம் எடுத்தாச்சு போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. கூட வேலை செய்கிற ஒரு பையனே சொல்லியிருப்பான், இந்த சினிமா ஃபீல்டெல்லாம் வேணாம், நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஹீரோ தன்னம்பிக்கையை விடாமல் ஹீரோயினோட கீச்செயினே பார்த்து தன்னம்பிக்கை அடைஞ்சிருப்பான். அப்போ அவனோட ஃபோன் கூட களவாண்டு போயிடும். அப்போ கூட அந்த கீச்செயின் போச்சின்னு தான் வருத்தப்படுவான். செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஸ்கூலில் வந்து டைரக்ட் பண்ண டேரக்டர் ஹீரோவை பார்த்து, உனக்கு ஒரு ட்ராமாவுக்கு வாய்ப்பு தரேன்ப்பா, நீ அப்பயே செம்மையாக நடிப்பியா அப்படின்னு சொல்லையில் அந்த ட்ராமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். அப்படி படிப்படியாக தான் வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து ட்ராமாவோட ஸ்கிரிப்டை கொடுத்துட்ருக்காரு, இதான் ஸ்கிரிப்ட் பாருங்கன்னு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா உள்ளே இருக்குது ஹீரோயின் நேமு. அதை பார்த்தோன்னே அந்த ட்ராமாவை படிக்கிறான். ஃபர்ஸ்ட் சீனில் அவன் சைக்கிளில் வந்தது, ஹீரோயினை இடித்தது, பால் பட்டது, அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அப்படியே கண் கலங்குது. எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸ்கூல் லைஃபே, இந்த ட்ராமா கண்டிப்பாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வித்த வீடையே வாங்கிட்டான் திரும்ப. அவள் கொடுத்த ஸ்டாரை இன்னமும் வச்சுட்டு இதை மாதிரி சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஏன்டா என்கிட்டயே வந்திருக்கலாம்லடா, நீ ஏன்டா என்னை பார்க்க வரல அன்றைக்கி வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவும் வந்து ரிலீஸ் ஆகுது. த ப்ராமிஸ் ஆஃப் க்ரோயிங் அப் டுகெதர் தான் ட்ராமாவோட பேர் தான். இங்கே ஃபேங் வந்து சின்ன வயசு ஃபோட்டோலாம் காமிச்சிட்ருக்கான். இப்போ தான் ஹீரோயின் அதை நம்புகிறான். இங்கே ஐஷுக்கு திரும்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பழையபடி டேட்டிங்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் ரொம்ப ஆர்வமாக போட்டுட்டு போகையில் ஒரு கலர் வந்து விழுந்து 2 பேர் ட்ரெஸ்ஸும் மெஸ்ஸி ஆகிடுது. அதுக்கப்புறம் 2 பேர் கப்பல் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு அந்த மலைக்கு மேலே இருக்க பயத்தெல்லாம் ஹீரோ போக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, நீ எப்போயுமே உன் கூட இருந்து நான் விலக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டைமண்டில் வந்து ஸ்டார் நெக்லஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறான். இங்கே வந்து ஐஷுவும் ஃபேங்கும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து த ப்ராமிஸ் ஆஃப் க்ரோயிங் அப் டுகெதரோட ட்ராமா இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிடுது. ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த ட்ராமா போகிறேன்னு நினச்சி தான் யாரும் போடாத இந்த ட்ராமா போட்டேன். எனக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் இதை போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, வேறு ஏதாவது நல்ல ஒரு ஸ்கூல் ட்ராமா இருந்தால் சொல்லுங்கள். யாரும் போடாத ட்ராமா, மெயினாக சப்டைட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.